இயக்குனருமையும் பாரதி ராஜாவுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்பவே அதிகம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவரோட முதல் படத்தில் அப்போ ஃபேமஸாக இருந்த கமல்ஹாசன் ஸ்ரீதேவியை ஹீரோயினாக வச்சு படத்தை எடுத்து அந்த படத்தையும் ஹிட் கொடுத்துருப்பாரு. அதே பாரதி ராஜா அவரோட 2வது படத்தில் முழுக்க முழுக்க புதுமுகங்களை வச்சு அந்த படத்தையும் ஹிட் கொடுத்துருப்பாரு. ஒரு படம் வெற்றி அடைகிறதுக்கு ஃபேமஸான ஹீரோயின் மட்டும் பத்தாது, அதையும் தாண்டி இயக்குனரோட திறமையும் ஒரு நல்ல கதைக்கருவும் முக்கியம் அப்படின்றத நிரூபிச்சிருப்பாரு. இந்த மாதிரி பாரதி ராஜா போல்டாக எடுத்த முடிவுகள் சில சமயம் பாசிட்டிவாகவும் அமைஞ்சிருக்கு, சில சமயம் நெகட்டிவாகவும் அமைஞ்சிருக்கு. அந்த மாதிரி அவர் எடுத்த முடிவுகளை பற்றி பாரதி ராஜாவோட நெருங்கிய நண்பரும் திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனருமான சித்ரா லட்சுமணன் இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. மண்வாசனை படத்திற்கு முன்னதாக தன்னை அறிமுகப்படுத்திய தயாரிப்பாளரான எஸ் ஏ ராஜ்கண்ணுவுக்கு பாரதி ராஜா இயக்கிய படத்திற்கு வாலிபமே பாபா என்று கவர்ச்சிகரமான ஒரு பெயரை வைத்தார் பாரதி ராஜா. இந்த காதல் ஓவியம் படத்தினுடைய தோல்வி இருக்க அது பாரதி ராஜாவுடைய மனசை உறுத்திக்கிட்டே இருந்தது. அதனால் முழுக்க முழுக்க கமர்ஷியல் படமாக வாலிபமே பாபா படத்தை உருவாக்குவது என்று முடிவெடுத்தார். கார்த்திக்கும் ராதாவும் ஜோடியாக நடித்த அந்த படத்திலே ஜெயமால் நடனம் உட்பட பல கமர்ஷியல் ஐட்டங்கள் இடம்பெற்றிருந்தன. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் தோல்வியடையும் போது அந்த படத்தை உருவாக்குகின்ற இயக்குநர்கள் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஓய்வெடுத்து கொண்டு அதுக்கப்புறம் அடுத்த படத்துக்கு முயற்சி செய்வதுதான் சரியாக இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. படம் தோல்வியுடனே கோபத்தோடு நம்ம எந்த காரியம் செய்தாலும் நிச்சயமாக அது வெற்றி பெறாது. அப்படி பல இயக்குநர்கள் தோல்வியடைந்ததை நான் பார்த்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு தோல்வியைத்தான் வாலிபமே பாபா படத்தில் பாரதி ராஜாவும் சந்திக்க வேண்டி வந்தது. காதல் ஓவியம் படத்தை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் விமர்சனுடைய பாராட்டையாவது அந்த படம் பெற்றது. ஆனால் வாலிபமே பாபா வசூலை வாரி குவிக்க அது மட்டும் இல்லை, விமர்சனங்கள் மத்தியிலிருந்து மிகுந்த கண்டனங்களையும் பாரதி ராஜாவுக்கு பெற்று தந்தது. வாலிபமே பாபா படத்தினுடைய வெளியீட்டுக்கு பின்னாலே மீண்டும் மண்வாசனை பட வேலைகள் தொடங்கின. ராதா அந்த படத்தில் கதாநாயகியாக போட வேணான்னு பாரதி ராஜா முடிவெடுத்ததுனால அந்த படத்திலே கதாநாயகி நடிப்பதற்கான புதுமுக வேட்டையை தொடங்கினோம். 1 மாதம் தேடி அலைஞ்சோம், ஆனாலும் நடிகை கிடைத்த பாடில்லை. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் நாட்டிய பேரொளி பத்மினியுடைய சகோதரர் சந்திரகுமாருடைய பெண்ணான சோபனாவை பற்றி எங்களுக்கு ஒரு நண்பர் மூலம் தகவல் தெரிய வந்தது. அதனால் சோபனாவை பார்ப்பதற்காக அவர் வீட்டுக்கு போனோம். பார்த்த உடனே சோபனாவை பாரதி ராஜாவுக்கு பிடித்து போய்விட்டது. அதுக்கு முக்கியமான காரணம், ஒரு கதாநாயகிக்குரிய லட்சணத்தோடு அப்போதே இருந்தார் சோபனா. அதனால் அவரையே அந்த படத்திலே கதாநாயகி ஆக்குவது என்று முடிவெடுத்தார் பாரதி ராஜா. அந்த முடிவை பற்றி சந்திரகுமார்கிட்ட சொன்னபோது அவரும் ஏற்றுக்கொண்டார். மண்வாசனை படத்தினுடைய தொடக்குழா நடைபெற்ற நாளிலிருந்து அந்த படத்தை பற்றி பத்திரிகைகளில் செய்தியே வரலன்றதுனால சோபனாவுடைய தந்தை சந்திரகுமாருடைய அனுமதியோடு அந்த படத்திலே சோபனா நடிக்கிறார் என்ற செய்தியை நான் பத்திரிகைகளுக்கு கொடுத்தேன். எல்லா பத்திரிகைகளும் மண்வாசனை படத்திலே சோபனா கதாநாயகி நடிப்பதாக செய்திகள் வெளியாகின. இந்த படங்கள்லாம் உருவாகி கொண்டிருந்த காலகட்டத்தில் பாரதி ராஜா அலையில் ஓயிலை திரைப்படத்தை இந்தியிலே எடுத்து கொண்டிருந்தார். ஹிந்தியிலே பிரபல வெள்ளி விழா கதாநாயகனாக இருந்த ராஜேந்திர குமார் தான் இந்த அலையில் ஓயிலை திரைப்படத்தை ஹிந்தியிலே தயாரித்தவர். லவ்வேர்ஸ் என்ற பெயரிலே ராஜேந்திர குமார் இந்தியிலே தயாரித்த அந்த படத்திலே அவருடைய மகனான குமார் கௌரவ் கார்த்திக் வேடத்திலே நடிக்க இளவரசர் சார்லஸுக்கு முத்தம் கொடுத்த நடிகையான பத்மினி கோலாபூரி ராதாவின் வேடத்திலே நடித்தார். அந்த படத்தில் நான் அசோசியேட் டைரக்டராக பணியாற்றினேன். நான் பணியாற்றிய முதல் இந்தி படமாக அந்த படம் அமைந்தது. அந்த படத்துடைய படப்பிடிப்பின் போது அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான ராஜேந்திர குமார் எங்ககிட்ட பழகின விதம் இருக்க அதை குறிப்பிட்டு சொல்லியே ஆக வேண்டும். அவ்வளோ பெரிய கதாநாயகன்ற எந்த பந்தாவும் இல்லாமல் மிகவும் எளிமையாக பழகுவார். என்னை தன்னுடைய மகன் போல பார்த்து கொண்டவர் தான் ராஜேந்திர குமார். எப்போ நாங்கள் போனாலும் அவ்வளோ அன்பாக எங்களை உபசரிப்பார். லவேஸ் படத்தினுடைய எடிட்டிங்லாம் அவருடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே இருந்த அவருடைய டப்பிங் தியேட்டர் கீழே நடைபெற்றது. அவருடைய வீட்டுக்கு பக்கத்துலேயே டப்பிங் தியேட்டர் இருந்தது. அதனால் எங்களுடைய பெரும்பாலான வேலைகள் அவர் வீட்டை சுற்றியே இருக்கும். அப்போல்லாம் எங்களுடைய லஞ்சு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அவருடைய வீட்டில் தான் இருக்கும். எங்களுக்காக இந்த சமையல்கார்ட்ட சொல்லி முருங்கைக்காய் சாம்பார்லாம் வைக்க சொல்லுவார். உபசரிப்பு கலையில் ராஜேந்திரகுமாருக்கு நிகர் ராஜேந்திரகுமார் தான் என்று நான் சொல்வேன். மண்வாசனை படத்தில் சோபனா அடிக்கிறதா செய்தியெல்லாம் வெளியிட்டு விட்டு நாங்கள் அந்த படத்தினுடைய படப்பிடிப்புக்காக பம்பாய் சென்று விட்டோம். பம்பாயில் ஏறக்குறைய 10 நாள் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முடித்து கொண்டு நாங்கள் எல்லோரும் சென்னை திரும்பியுடன் சோபனா வீட்டிலேருந்து எனக்கு ஒரு நாள் ஃபோன் வந்தது. என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அவருடைய வீட்டுக்கு போனேன். அப்போ தான் மண்வாசனை படத்திலே தான் நடிக்க முடியாது என்ற விஷயத்தை என்னிடம் சொன்னார் சோபனா. அந்த படத்தில் ஏன் நடிக்க முடியாது என்பதற்கு சோபனா சொன்ன காரணங்கள் இருக்க அது அவருடைய தரப்பில் நியாயமாக இருந்தது. நான் இப்போ +2 படிச்சுட்ருக்கேன். இந்த +2 பரீட்சைலாம் இருக்கும்போது இந்த படத்தினுடைய படப்பிடிப்பில் கலந்துட்டால் நிச்சயமாக படிப்பு பாதிக்கப்படும் என்றார் அவர். உனக்கு எப்போ எக்ஸாமோ அதெல்லாம் இல்லாத நாட்கள் நான் படப்பிடிப்பு வச்சுக்கலாம். உனக்கு எவ்வளோ நாள் படிக்க வேணுமோ அவ்வளோ நாள் சொல்லு, அதெல்லாம் விட்டுட்டு இந்த படப்பிடிப்பு பிளான் பண்ணலாம்னா நான் எவ்வளவோ சோபனாவை சமாதானப்படுத்தி பார்த்தேன். அவரும் சரி அவருடைய தந்தையும் சரி அதுக்கு உடன்படுவதாக இல்லை. அதனால் வேறு வழி இல்லாமல் மீண்டும் கதாநாயகி வெட்டி தொடங்க வேண்டிய நிலைக்கு
பாரதி ராஜாவும் நானும் தள்ளப்பட்டோம். அந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா இளையராஜா மிகவும் பிஸியாக இருந்த ஒரு காலகட்டம். அதனால் படப்பிடிப்பு கொஞ்சம் தள்ளி போனாலும் பாடல் பதிவு மொத்தத்தையும் முடிச்சிடலாம் என்றார் பாரதி ராஜா. எனக்கு அவர் சொன்னது நியாயமாகப்பட்டது. அலையுள் வல்லை படத்தினுடைய அடுத்த கட்ட படப்பிடிப்பு நாகர்கோவில் அருகிலே உள்ள முட்டம் பகுதியிலே நடப்பதாக இருந்தது. அந்த பகுதியில் தான் அலையுள் வல்லை படத்தினுடைய தமிழ் தெலுங்கு ஆகிய இருமொழி படங்களையும் நாங்கள் எடுத்திருந்தோம். அதே ஏரியாவில் ஹிந்தி பதிப்பையும் எடுக்க முடிவு செய்தார் பாரதி ராஜா. அந்த படப்பிடிப்பு அங்கே நடக்கும்போது கன்னியாகுமரி இளையராஜா வர சொல்லிட்டோம்னா அங்கே பாடல் பதிவை முடித்து விடலாம் என்று முடிவெடுத்த நாங்கள் 4 நாட்கள் கன்னியாகுமரிக்கு வரும்படி இளையராஜாவை அழைத்தோம். இளையராஜாவும் பாடல் கம்போசிங்கிற்காக கன்னியாகுமரி வர ஒப்புக்கொண்டார். தினமும் படப்பிடிப்பை முடிச்சுட்டு மாலை வேளைகளில் நாங்கள் கம்போஸுக்கு செல்வதாக எங்களுடைய திட்டம். மொத்தம் 4 நாட்கள் எங்களுக்காக இளையராஜா ஒதுக்கியிருந்தார். முதல் நாள் மாலை நாங்கள் போன போதே 3 அற்புதமான டியூன்களை வாசித்து காண்பித்தார் இளையராஜா. அதில் பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பாடலும் ஒன்று. பாட்டை கேட்ட உடனேவே பாரதி ராஜாவுக்கு சரி எனக்கு சரி அந்த பாடல்கள் எல்லாமே பிடிச்சி போச்சு. 4 நாட்கள் அங்கே கம்போசிங் நடப்பதாக நாங்கள் திட்டமிட்டிருந்தாலும் முதல் 2 நாட்கள்லேயே அந்த படத்திற்கான மொத்த பாடலுடைய கம்போசிங்கை முடித்து விட்டார் இளையராஜா. மண்வாசனை படத்தில் மிகவும் பாப்புலரான பாடலில் ஒன்று அரிசி குத்தும் அக்கா மகளே என்ற பாடல். அது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த பாட்டுக்கான சிச்சுவேஷன் பாரதி ராஜா இளையராஜா கிட்ட சொல்லவே இல்லை. அது இளையராஜாவாக போட்ட ஒரு டியூன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாடலுக்கான சிச்சுவேஷனே மண்வாசனை படத்தில் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். இந்த டியூனை கேட்டோம், டியூன் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதனால் அந்த பாட்டையும் பதிவு செய்வது என்று முடிவெடுத்து விட்டோம். இப்படி 2 நாட்கள் அந்த படத்தினுடைய பாடல் மொத்தத்தையும் முடிச்சுட்டு இளையராஜா சென்னை திரும்பி விட்டார். நாகர்கோயிலில் அலையுள்ள இந்தி படத்தினுடைய படப்பிடிப்பை முடித்துக்கொண்டு நாங்கள் சென்னை திரும்பியவுடன் மீண்டும் மண்வாசனை கதாநாயகிக்கான வேட்டை பாரதி ராஜாவும் நானும் தொடங்கினோம். எல்லையம்மன் காலனியிலே பாரதி ராஜாவுடைய சகோதரர் ஜெயராஜ் தங்கியிருந்த வீட்டுக்கு கீழே சந்தோஷ் என்பவர் குடியிருந்தார். அவருடைய அப்பா மிலிட்ரியில் டாக்டராக வேலை பார்த்தவர். அதனால் அவருடைய வீட்டுக்கு மேஜராக இருந்த கேளுண்ணியும் அவரது குடும்பத்தினரும் அடிக்கடி வருவார்கள். இதில் மேஜர் கேளுண்ணிக்கு 2 மகள்கள். அதிலே மூத்த மகளான ஆஷா கேளுண்ணி 8 வயது முதலே பரதநாட்டிய பயிற்சியில் ஈடுபட்டவர். சந்தோஷ் குடும்பத்தினருடன் மிகவும் நெருக்கமான நட்பில் இருந்த ஜெயராஜனுடைய மனைவிக்கு ஆஷா கேளுடைய பரதநாட்டிய அரங்கேற்ற ஆல்பத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஒரு நாள் கிடைத்தது. அப்போ பாரதி ராஜா காதல் ஓவியம் என்ற படத்தை உருவாக்குகின்ற பணியிலே ஈடுபட்டிருந்தார். காதல் ஓவியம் பரதநாட்டியம் நன்கு தெரிந்த ஒரு பெண்ணினுடைய கதை என்பதால் அந்த பாத்திரத்திற்கு ஆஷா மிகவும் பொருத்தமாக இருப்பார் என்று எண்ணிய ஜெயராஜனுடைய மனைவி அந்த ஆல்பத்தை இயக்குனர் பாரதி ராஜாவிடம் காட்டினார். அந்த காலகட்டத்தில் காதல் ஓவியம் படத்திலே கதாநாயகியாக ஏற்கனவே ராதாவை பாரதி ராஜா தேர்ந்தெடுத்து விட்டிருந்தார். அந்த காரணத்தினால அந்த படத்திலே ஆஷாவை அவரால் பயன்படுத்தி கொள்ள முடியவில்லை என்றாலும் அந்த முகம் மட்டும் பாரதி ராஜாவுடைய மனதிலே பதிந்திருந்தது. அதன் காரணமாக மண்வாசனை படத்திற்கான கதாநாயகி தேர்விலே நாங்கள் இருந்தபோது அந்த ஆல்பத்தை மீண்டும் கொண்டு வர சொல்லி ஒரு முறை பார்த்தார் பாரதி ராஜா. அந்த ஆல்பத்தில் இருந்த ஆஷாவுடைய படத்தை பார்த்தபோது மண்வாசனை படத்துடைய கதாநாயகி முத்துப்பேச்சு பாத்திரத்துக்கு அவர் மிகவும் பொருத்தமாக இருப்பார் என்று பாரதி ராஜாவுடைய மனதிற்கு பட்டதால் ஆஷாவை நேரடியாக அலுவலகத்துக்கு ஒரு முறை வர சொன்னார் பாரதி ராஜா. ஆஷா பாரதி ராஜாவை பார்ப்பதற்காக அவருடைய அலுவலகத்துக்கு வந்தார். அவரை பார்த்த மாத்திரத்திலேயே அவர்தான் முத்துப்பேச்சு என்பதை முடிவு செய்து விட்டார் பாரதி ராஜா. கிழக்கே போகும் ரயில் படத்திலே பாரதி ராஜா அறிமுகப்படுத்திய கதாநாயகியான ராதிகாவுடைய பெயர் ஆறில் தொடங்கினதுனால அதற்கு பின்னாலே பாரதி ராஜா அறிமுகப்படுத்திய பல புதுமுகங்களுடைய பெயர்கள் அந்த 6 வரிசையிலேயே இடம்பெற்றன. அதனால் ஆஷா கருணியுடைய பெயரையும் 6 வரிசையிலேயே சூட்டுவது என்று நாங்கள் முடிவெடுத்தோம். அவருக்கு பெயர் சூட்டுவதற்காக ரேகா, ரூபா, ரம்யா, ரதி, ரேவதி போன்ற பல பெயர்கள் பரிசீலிக்கப்பட்டன. அந்த பெயர்களில் இறுதியாக ரேவதி என்ற பெயரை தேர்ந்தெடுத்து ஆஷா கருணிக்கு சூட்டினார் பாரதி ராஜா. மண்வாசனுடைய கதாநாயகி முத்துப்பேச்சியை கண்டுபிடிப்பதற்கான போராட்டம் முடிவுக்கு வந்தவுடன் அடுத்து மண்வாசனுடைய கதாநாயகனான வீரண்ணனை தேடுகின்ற முயற்சி தொடங்கியது. மண்வாசனை படத்தில் கதாநாயகனாக நடிக்கிறதுக்காக நான் யாரெல்லாம் அப்ரோச் பண்ணேன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீங்க. ஜெயபிரதானுடைய முதல் கணவரான ஸ்ரீகாந்த் நகாதா பார்க்குறதுக்கு அப்படியே கதாநாயகன் மாதிரி இருப்பார். என்னுடைய மிகச்சிறந்த நண்பர் அவர். அதனால் அவரை ஒரு நாள் சந்தித்து நீங்கள் மண்வாசனை படத்தில் கதாநாயகனாக நடிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டேன். தமிழ் 2 வார்த்தை பேசுறதுக்கே எனக்கு வராது சித்ரா, என்னை போய் கதாநாயகன் நடிக்க சொல்கிறீங்களே, என்னை மன்னிச்சுங்க என்று ஒரேடியாக மறுத்து விட்டார் அவர். ஸ்ரீகாந்த் அதை நடிக்க முடியாதுன்னு சொன்ன உடனே வசந்த மாளிகை போன்ற பிரம்மாண்டமான படங்களை தயாரித்த படாதிபரான டி ராமநாயுடைய மகன் சுரேஷை அந்த பாத்திரத்தில் நடிக்க வைக்கலாம் என்று நான் முடிவு செய்தேன். அவரும் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கதாநாயகனுக்குரிய தோற்றத்தோடு இருப்பார். அப்போது டி ராமநாயுடைய அலுவலகம் தியாகராய நகர் பகுதியிலே அமைந்திருந்தது. நேராக சுரேஷ் ஆஃபீஸுக்கு போய் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண சுரேஷ் என்று அவரிடம் கேட்டேன். உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் சொல்லுங்கள் சித்ரா, நான் பண்ண தயார் என்றார் அவர். அவர் அப்படி சொன்ன உடனே பாரதி ராஜா டைரக்ஷனில் நான் மண்வாசனைன்னு ஒரு படம் எடுக்கிறேன்,
அந்த படத்தில் நீங்கள் தான் கதாநாயகனாக நடிக்கணும்னு. அப்படி நான் சொல்லி முடித்த உடனே 2 கையும் கூப்பி என்னை கும்பிட்டவர், உங்களுக்கு நான் என்ன கெடுதல் பண்ணேன், என்னை ஏன் இப்படிலாம் மாட்டி விட பார்க்குறீங்க, தயவுசெய்து என்னை மன்னிச்சுங்க என்று என்னிடம் சொன்னார். இன்று தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என்று 3 மொழிகளிலும் வெற்றிகரமான நடிகராக உலா வருகின்ற ராணாவினுடைய தந்தை தான் சுரேஷ். 2 பிரபலமான தயாரிப்பாளருடைய மகன்களும் அந்த படத்தில் நடிக்க மறுத்ததுக்கு பின்னாலே ஒரு நடிகருடைய மகனை அந்த படத்தில் அறிமுகப்படுத்துவது என்று பாரதி ராஜாவும் நானும் முடிவு பண்ணோம். ஏற்கனவே அலையில் உள்ள படத்தில் முத்துராமன் மகனான கார்த்திக் அறிமுகப்படுத்தியிருந்ததுனால அந்த ஐடியா பாரதி ராஜாவுக்கும் பிடிச்சிருந்தது. அதனால் அந்த நடிகரை சந்திப்பதற்காக நாங்கள் இருவரும் சத்யா ஸ்டுடியோவுக்கு சென்றோம். சிவாஜியுடைய மூத்த மகனான ராம்குமாரைத்தான் மண்வாசனை படத்திலே கதாநாயகனாக அறிமுகப்படுத்துவது என்று பாரதி ராஜாவும் நானும் முடிவு செய்திருந்தோம். அப்போது சிவாஜி புரொடக்ஷன் சார்பிலே சந்திப்பு என்ற படத்தை தயாரித்து கொண்டிருந்தார்கள். அந்த படத்துடைய படப்பிடிப்பு தான் சத்யா ஸ்டுடியோவில் நடைபெற்று கொண்டிருந்தது. நாங்கள் சத்யா ஸ்டுடியோவுக்கு போய் இப்படி ஒரு எண்ணத்தை நாங்கள் வைத்திருப்பதை பற்றி ராம்குமார்கிட்ட சொன்ன உடனே, நானாவது நடிக்கிறதாவது, நடிப்பெல்லாம் எனக்கு சுட்டு போட்டாலும் வராது, என்னை விட்டு விடுங்க சார் என்று கெஞ்சாத குறையாக பாரதியாருடைய கையை பிடித்து கொண்டு கேட்டார் ராம்குமார். நாங்கள் யார் யாரையெல்லாம் அந்த படத்தில் கதாநாயகனாக நடிக்க வைக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தோமோ அவங்க 3 பேருமே அந்த படத்தை நடிக்க மறுத்து விட்ட நிலையில் மீண்டும் கதாநாயகனுடைய வேட்டை தொடர்ந்தது. கல்லூரி, கடற்கரை, இப்படி எல்லா இடங்கள்லையும் கதாநாயகனை தேடி நாங்கள் அலைஞ்சோம். ஆனால் கதாநாயகன் கிடைத்த பாடில்லை. படத்துக்கு பூஜை போட்டு 1 வருஷம் ஆச்சு, ஆனாலும் படப்பிடிப்பு தொடங்கின பாடில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏதாவது ஒரு தேதி ஒன்று படப்பிடிப்புக்காக ஃபிக்ஸ் பண்ணிடுவோம், அதை நோக்கி நாம் வேலை செஞ்சால் தான் படப்பிடிப்பு தொடங்கும் என்று நாங்கள் எல்லோருமே சேர்ந்து முடிவு பண்ணோம். அதனால் 1983ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி என்று தேனி பக்கத்தில் படப்பிடிப்பை துவங்குவது என்று முடிவு செய்யப்பட்டது. ரூமெல்லாம் புக் பண்ணுறதுக்காக தயாரிப்பு நிர்வாகியான படுகுநாதன் போடி நாயக்கனூருக்கு போய் நாங்கள் தங்குவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு வந்து விட்டோம். படப்பிடிப்பு 12ஆம் தேதி நிச்சயமாயிடுச்சு. ஆனால் 9ஆம் தேதி வரைக்கும் கதாநாயகன் என்னவோ கிடைச்ச பாடில்லை. கதாநாயகன் இல்லாமல் எப்படி ஷூட்டிங் போகிறது? அதனால் பாரதி ராஜா கிட்ட மீண்டும் படப்பிடிப்பு வேணால் தள்ளி வச்சிடலாமா என்று நான் கேட்டேன். படப்பிடிப்புலாம் தள்ளி வைக்க வேணாம், மொத்த யூனிட்டும் போடி நாயக்கனூருக்கு போயிட்டோம். நீ, நான், கலைமணி 3 பேரும் நேராக மதுரை போவோம். மதுரை போய் அங்கே ஒரு 4-5 காலேஜில் இந்த படத்துக்கான கதாநாயகனை தேடுவோம். அங்கே ஒரு கதாநாயகன் கிடைக்காமலா போவான் அப்படின்னாரு பாரதி ராஜா. நான் அதுக்கு சரின்னு சொல்லிட்டேன். ரேவதி, வினு சக்கரவர்த்தி, காந்திமதி, ஒய் விஜயா, ஸ்ரீலதா, விஜயன், கே சவுந்தர் உட்பட பல நடிகர்களையும் ஒளிப்பதிவாளர் கண்ணன் உட்பட எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களையும் சேர்த்து ஏறக்குறைய 80 பேரை போடி நாயக்கனூருக்கு அனுப்பி வச்சுட்டு பாரதி ராஜா, கலைமணி, நான் ஆகிய 3 பேரும் கதாநாயகனை தேடி மதுரைக்கு புறப்பட்டோம். கதாநாயகன் யார் என்று தெரியாத ஒரு நிலைமையில் மதுரையில் போய் கதாநாயகனை தேடிக்கொள்ளலாம் என்ற நம்பிக்கையில் 30 நாட்கள் படப்பிடிப்பு நடத்த நாங்கள் துணிச்சலோடு சென்றோம் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் பாரதி ராஜா என்ற அந்த மாபெரும் இயக்குனர் மீது நாங்கள் வைத்திருந்த நம்பிக்கை தான் அதுக்கு காரணம். நாங்கள் மதுரை போனோடனே திட்டமிட்டிருந்தபடி எல்லா காலேஜுக்கும் போய் தேட ஆரம்பித்தோம். ஆனால் எங்கள் கதாநாயகன் கிடைச்சானா என்றால் இல்லை. அந்த கதாநாயகன் எங்கே ஒழிஞ்சிட்ருக்கான்னு எங்களுக்கு தெரியாத சூழ்நிலை தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வருவோம், அதுக்கப்புறமாவது நமக்கு ஒரு நல்ல கதாநாயகன் கிடைக்கிறானான்னு பார்ப்போம் என்று பாரதி ராஜாவிடம் நான் யோசனை கூறினேன். நான் சொன்ன யோசனையை ஏற்றுக்கிட்டு பாரதி ராஜாவும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தார். அந்த மீனாட்சி அம்மன் தான் அந்த கதாநாயகனை நாங்கள் தேர்வு செய்ய துணை புரிய போகிறாள் என்று எங்களுக்கு அந்த கோயிலுக்கு போகிற வரைக்கும் தெரியாது. அந்த அதிசயம் எப்படி நடந்தது என்பதை இந்த நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியில் பார்ப்போம்.